வணக்கம் மக்களே. இந்த காணொலியில மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலி வழியா நாம் அடுத்த தலைமுறைக்கு நல்ல அரசியலையும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது எண்ணத்துல இந்த காணொலி நாம் பதிவு பண்றோம். ஸோ அதன் வாயில இன்னைக்கு நம்ம அரசியல்வாதி விஜயை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அரசியல்வாதி விஜய்ன்னு பாத்தீங்கன்னா அவர் 30 வருஷம் தமிழ் சினிமாவில் நடிச்சு பல டைரக்டர்ஸ் ஒரு 65-70 படம் நடிச்சிருக்கிறாரு. அதுல பல படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு, பல படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் அது தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த நல்ல விஷயத்த நல்ல என்ன சொல்றது, நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே, நல்ல ஒரு இது படைப்பா கொடுத்த எல்லா படமும் ஓடி இருக்கு. அதே விஜய் தான் சார் 70 படத்துலயும் விஜய் தான் நடிச்சார். ஏன் சார் 70 படமும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ சினிமான்ற அந்த இதுல இருந்து நீங்க இப்ப அரசியல்ன்ற அடுத்த துறைக்கு போறீங்க. அந்த அடுத்த துறையில போறப்போ நீங்க மேபி கத்துக்கோங்க. நீங்க புதுசு தானே, தப்பு இல்லை. ஆனா நீங்க உங்களோட எதிர்பார்ப்பை மாத்துங்க. ஏன்னா எதிர்பார்ப்பு உங்களோட எப்படி இருக்குன்னா, சினிமாவில் ஒரு செட்டு போட்டு அங்க தேவையான கிரௌடு, தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கடைசியில உங்களை கூப்பிட்டு ஸ்டார்ட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன், அப்புறம் எல்லாத்தையும் முடிச்ச அப்புறம் கட்டு, இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க போய் டப்பிங்ல ரியாக்ஷனோட பேசுவீங்க. இது சினிமா. பட் அரசியல் என்பது ரியாலிட்டி வேற இல்லையா? அதனால அங்க அரசியல்ன்றப்போ நீங்க ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசுங்க சார். தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த ஒரு விஷயத்துல நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஒரு முடிவெடுத்து எதுக்குறதோ ஆதரிக்கிறதோ இல்ல புதுசா ஒரு கருத்து சொல்றதோ நீங்க சொல்லணும்ல. என்னைக்கு சொன்னீங்க? அரசியல் எதிரின்றீங்க, கொள்கை எதிரின்றீங்க. அவங்களுக்கு மாற்றுன்றதுக்கு உங்ககிட்ட என்ன சார் இது இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு 4-5 போட்டோ வச்சுக்கிட்டீங்க. அவங்க எல்லாம் கருத்துக்கள் சொன்னாங்கதான். பட் இப்ப இருக்கிற தலைமுறைக்கு தேவையான விஷயத்த நீங்க ஏன் சார் பேச மாட்டேன்றீங்க? நீங்க சொல்றீங்க வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்கறதுக்கு நாங்க இது பண்ணுவோம், வழிவகை செய்வோம். சார் கார் தேவையில்ல சார், விவசாயம் அழிஞ்சு போச்சு. அந்த விவசாயத்தை நீங்க எப்படி ஏதோ ஒரு ஐடியா நீங்க பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பெரிய பெரிய ஜாம்பான்களை, பெரிய பெரிய அனலிஸ்ட், பெரிய பெரிய துறை நிபுணர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த விவசாயத்தை நம்ம எப்படி இது பண்றது. ஏன்னா அதுதான் எல்லாத்தோட பேசிக் சார். அது அந்த விவசாயம் நல்லா இருந்துச்சுன்னா விலைவாசில இருந்து பொருளாதாரத்துல இருந்து எல்லாமே கட்டுக்கோப்புல வரும். நீங்க சொல்ற மாதிரி காருன்றீங்க. அந்த கார் எடுத்துட்டு நம்ம இதுல பீச்ல போய் மண்ணல்லையா சார் சாப்பிட முடியும்? தயவு செஞ்சு நீங்க அரசியல் பேசுங்க, ஆனா ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி அறவே கட்டுத்தனமா இப்போ இவங்கெல்லாம் உங்களை சுத்தி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க சார். தயவு செஞ்சு அவங்களுக்கு எல்லாமே ஒரு அஜெண்டா இருக்கு. நீங்க உங்க கட்சிக்கு நிறைய வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க பெருமையா கூட நினைப்பீங்க, எனக்கு தெரியல. மேபி ஒரு ஒரு காமன் மேனா, ஒரு பொதுமக்கள் பார்வையில பார்த்தா எல்லாமே அங்க அந்த கட்சிங்கள்ல தூக்கி போட்ட வேஸ்ட். அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்துட்டாங்க. ஸோ அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம கரை சேர்ந்துடலாம் என்ன? அவங்களெல்லாம் வச்சு நீங்க கரை சேர முடியாது சார். நான் செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நல்ல நிபுணர்கள், நல்ல ஒரு தாட் உள்ள நிறைய பேர் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ 3 வருஷம் தான் ஆகுது. மிஸ்டர் ராகவர்ஜனா டிஎம்கேல இருந்தாரு, அதுக்கப்புறம் விசிகா வந்தார், விசிகா உங்ககிட்ட வந்துக்கிறாரு. அவரோட பேச்சுக்கள் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றேன், எப்படி யாரோ ஒருத்தவங்க சொல்லி இருக்கிறாங்க. இதுல இருந்து அது என்ன சொல்ற, டெல்லியில இருந்து அமித்ஷா ஒரு தடவை வந்தா அந்த பிஜேபிக்குள்ள ஒரு ஓட்டுல ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் காலி ஆயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு கூட்டம் போடுறப்பையும் ஆதவர்ஜனா அவர்கள் அந்த மாதிரி ஆட்கள் பேச பேச உங்களுக்கு உங்களுக்கு உங்க உங்க மேல மக்கள் வச்சுக்கிற மரியாதை குறையதான் செய்யுது சார். இதுதான் யதார்த்தம். ஸோ அதனால விஜய் அவர்களை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நல்ல அரசியல் பேசுங்க. உங்களுக்கு ஒன்றும் பெரிய வயசு ஆயிடல. நல்ல அரசியல் பேசி தோத்து போங்க சார் மக்கள்கிட்ட. மக்களுக்காக வரன்றீங்க. மக்கள் தான் உங்களை வளர்த்து விட்டாங்க. இன்னைக்கு மக்களுக்காக நான் அரசியல் பண்ண வரேன்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. இப்ப என்ன 50 வயசு, இன்னும் ஒரு 5-10 வருஷம் நீங்க நல்ல அரசியல் பேசுங்க. நல்ல இந்த விவசாயத்துல இருந்து எல்லா விஷயத்திலயும் நல்ல ஆக்கப்பூர்வமான ஆட்களை வச்சு நீங்க நல்ல அரசியல் பேசுங்க. அந்த அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. இன்னைக்கு புரியலனாலும் இன்னும் 4 வருஷம் கழிச்சு புரியும். அன்னைக்கு நீங்க ஜெயிக்கலாம், முதலமைச்சர் ஆகலாம். அன்னைக்கு எந்த நெருடலும் இல்லாம நீங்க ஆட்சி பண்ணலாம். உண்மையான ஆட்சி. நீங்க சொல்ற வார்த்தைகள் இன்னைக்கு மேபி அது எனக்கு நீங்க வார்த்தைகள் சொல்றீங்களா இல்ல உண்மையிலேயே அது நடக்குமான்னு. ஆனா நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க பாருங்க, இவ்வளவு நாள் அது என்ன சொல்றது, இவரு அரசியல் எதிரி, கொள்கை எதிரி எல்லாம் சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா வேற வழியில் இவங்களை அரசியல் எதிரின்னா பிஜேபி எதுக்க வேண்டியிருக்கு. அந்த பிஜேபி எதுக்குற மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் தெரியல.
ஏன்னா அது கொண்டு போய் உங்களை சிக்க விட்டாங்க. இங்க லோக்கல்ல இங்க தமிழ்நாடு லெவல்ல இருந்திருந்தா கூட அந்த இஷ்யூவை, கரூர் இஷ்யூவை நீங்க ஒரு அரசியலாவது பண்ணிருக்கலான்றான். நடந்த சம்பவம் நடந்து போச்சு. நீங்க அதுல ஒரு சின்ன அரசியலாவது பண்ணி மக்கள்கிட்ட எப்பயுமே ஒரு ஒரு இதுல இருந்திருக்கலாம். இப்ப கொண்டு போய் அங்க விடவும் உங்களால பேசவும் முடியல, எதுவும் எல்லாத்தையும் விட்டீங்க. எது செஞ்சாலும் நான் வந்து ஊழல் செய்ய மாட்டான் இந்த விஜய் அப்படின்றீங்க. சார் நீங்க ஊழல் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு எப்படி சார் உங்களை வர விட்டுருவாங்க? என்ன சார் ஆக்கப்பூர்வமான கருத்து வச்சிருக்கிறீங்க? இந்த ஆதவர்ஜன் எல்லாம் பேசுறாருல்ல, அவரோட பேச்சல் நீங்க கேக்குறீங்களா இருப்பாரு. ஏன்னா அவர் விசிகாவில் இருந்தாரு. அவர் இருந்ததே ஒரு மிஞ்சி போனா ஒரு 3 மாசம் இருந்தாருன்னு வைங்க. அந்த இதுல ஒரு மாநாடு ஓட்டு நடத்தினாங்க, அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த விசிகா அவரு 25-30 வருஷமா அவர் கட்சி நடத்திட்டு இருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். அவரையே வந்து இவர் கொஸ்டின் பண்றாரு. உங்களுக்கு தொண்டர்கள்லாம் வந்துட்டானா அப்ப என்ன சார் 30 வருஷமா அவர் பண்ண அரசியல், அவரோட அரசியலோட புரிதல் கூட கிடையாது சார். நம்ம தமிழ்நாட்டில் ஒழுக்கமான ஒரு அரசியல்வாதினா அவர் ஒருத்தர் தான். ஸோ அவரையே அவர் கொஸ்டின் பண்றோம்னா அவரோட எண்ண ஓட்டம் என்ன? இந்த மாதிரி எண்ண ஓட்டம் உள்ள ஆட்கள் உங்க கூட இருக்கிறப்போ நீங்க வந்து அரசியல ஜெயிச்சிருவோன்னு நீங்க நம்புனீங்கன்னா கடைசியில முட்டாளாக போறது நீங்க தான் சார். மக்களை முட்டாளாக்காதீங்க தயவு செஞ்சு. மக்கள் உங்களை விருப்பப்படுறாங்க. எப்பயுமே தமிழ்நாட்டுல வந்து 2 கட்சிகளை பிடிக்காதவன் ஒரு 10 to 15% இருப்பான். அந்த 15% சாலிடா வந்து உங்களுக்கு போடுறதுக்கு தான் ரெடியா இருக்கிறான். அதே மாதிரி நீங்க இன்னொன்னு சொல்லி வீட்டுக்கு ஒருத்தங்க சரி எங்க வீட்டுல 4 ஓட்டு சார், 4 ஓட்டுல ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு போடணும்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நம்பிக்கை வரல. என்ன மாதிரிதான் என்னை சுத்தி எத்தனையோ பேர் நான் கேட்டேன். இதுதான் சார் கலை யதார்த்தம். யாரோ கொஞ்சம் பேர் வராங்க. இப்ப சினிமாவில் நானும் தான் முதல் ஷோ பார்ப்பேன் உங்க படம். அது இல்ல பிரச்சனை. அது வேற, இது வேற. ஸோ அதனால ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசுங்க. நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நல்ல விஷயத்த சொல்லி தோத்து போனாலும் தோத்து போங்க, சந்தோஷமா இருப்பீங்கன்ற நான். அதனால என்ன நீங்க வந்து 10 வருஷம் இல்ல சார், 20 வருஷம் தோத்து போங்க சார். 50 to 70 தோத்து போங்க சார். ஸ்டாலின்லாம் 50 வருஷம் வச்சு 70வது வயசுலதான் சார் ஒரு முதலமைச்சர் ஆனார். அந்த மாதிரி 70வது வயசுல வாங்க, மக்களுக்காக நல்லது பண்ணுங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் பண்ணா கூட இந்த மக்களோட மனசுல நீங்க இடம் பிடிப்பீங்க. அது நான் அதுக்கு உள்ள வரல. மக்களுக்கு பிடிச்ச, மக்களுக்கு தேவையான அரசியலை பண்ணுங்க, ஜெயிங்க, நல்ல அரசியல் பண்ணி நல்ல ஆட்சி பண்ணுங்க. நான் சந்தோஷம். ஆனா இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு தேவையில்லாத உங்களோட அரசியல் வாழ்க்கையும் போய் உங்களோட சினிமா வாழ்க்கையும் போய் கடைசியில வந்துட்டு தயவு செஞ்சு மக்களை முட்டாளாக்காதீங்க. நீங்களும் சந்தோஷமா நல்ல அரசியல் பண்ணுங்க. மக்களை நீங்களும் யோசனை பண்ணுங்க. மக்களை யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி.